அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. புனிதமான ரமலான் மாத நோன்பு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 38 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் புனிதமான நோன்பு என்ற கடமையும் உண்டு. நோன்பு என்பது வேறு வணக்க வழிபாட்டை விட மிகப்பெரிய வெகுமதியையும் சிறப்பையும் உள்ளடக்கியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுடைய அனைத்து நற்செயல்களும் 10 மடங்கு அல்லது 700 மடங்கு வரை வெகுமதி வழங்கப்படுகின்றன. அல்லாஹ் கூறுகின்ற போது, நோன்பை தவிர அந்த நோன்பு எனக்கானது, எனக்காக தன்னுடைய விருப்பங்களையும் உணவையும் கைவிட்ட நோன்பாளிக்கு நான் மட்டுமே வெகுமதி வழங்குவேன் என்று குறிப்பிட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நோன்பை தவிர என்று அல்லாஹு தஆலா நோன்பை சற்று மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கின்றான். அந்த நோன்பு என்கின்ற வணக்கம் வழிபாடு எனக்கானது என்ற அந்த வார்த்தை ஒருவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. நோன்பு என்பது மற்றவர்களைப் போல் அல்லாத ஒரு வழிபாடாக இருப்பதனால் அல்லாஹ் அதை தனக்கு என்று எடுத்துக்கொண்டு வரம்புகள் இல்லாமல் அதற்கு உண்டான வெகுமதிகளை வழங்குகிறான். காரணம், பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் மட்டுமே அந்த நோன்பை நிறைவேற்ற முடியாது. வெறுமனே அல்லாஹுடைய அருளும் அதற்கு துணை நிற்க வேண்டும். பொறுமையை மட்டுமே அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி விடாது. அல்லாஹுடைய அருளும் அந்த நோன்பு வைப்பதற்கு உண்டு என்பதையும் சொல்லி காட்டிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த நோன்பை ஒரு கேடயமாக அறிமுகம் செய்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு ஒரு கேடயம். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சை தவிர்க்க வேண்டும். அவர் அறியாமையாக நடந்து கொள்ளக்கூடாது. யாராவது அவரிடத்திலே சண்டையிட்டாலோ அவரை அவமதித்தாலோ நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று அவர் பதில் கூற வேண்டும் என்றெல்லாம் ஒரு கேடயத்தின் மூலமாக ஒருவர் தன் உயிரை எப்படி தற்காத்து கொள்ள முடியுமோ அதுபோன்று நோன்பின் மூலமாக பாவங்களிலே இருந்தும் தீய வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே இருந்தும் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த விஷயத்தோடு சேர்த்து நோன்பு ஒருவரை பாவத்தின் பக்கம் செல்லாமல் திரையிட்டு அதன் மூலமாக அவரை தூய்மைப்படுத்துகிறது. உங்களில் எவர் இந்த நோன்பை நோக்கிறாரோ அவர் பாவங்களிலே இருந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு பரிபூரணமான முறையிலே நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.